ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சி அனிமல் சீரீஸ். இந்த வீடியோவில் நான் என்ன மெத்தடில் ட்ரா பண்ணேன், என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணேன், நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம். பேசிக்காக வாட்டர் கலர்னாலே எனக்கு ஒரு பயம். பென்சிலில் இருக்கிற கான்ஃபிடென்ட் ப்ரஷ் எடுத்தால் வரமாட்டேங்குது. வாட்டர் கலர் யூஸ் பண்ணி ரியலிஸ்டிக்காக ட்ராயிங் பண்ணலான்னு சொல்லி சொதப்பி தான் வச்சுருக்கேன். ஸோ பென் யூஸ் பண்ணி இல்லுஸ்ட்ரேஷன் மாதிரி ட்ரை பண்ணேன். இந்த ஃபிஷ்ஷோட டெய்ல் வந்து ரேண்டமாக நானே ஏதோ ஒரு டிசைன் போட்டுக்கிட்டேன். பென் வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. நான் அவுட்லைனை கரெக்டாக டிஃபைன் பண்ணிட்டதுனால கலர்ஸ் பற்றி ரொம்ப யோசிக்கலை. ஃபிஷ்ஷோட பாடியில் மட்டும் எந்த இடத்துல டார்க் வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணி டார்க் பண்ணிக்கிட்டேன். பேக்ரவுண்ட் எல்லாமே வெட் ஆன் வெட் டெக்னிக் தான். ஃபஸ்ட்டு வெறும் வாட்டர் வச்சு பேஜை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கலர்ஸை டேப் பண்ணும்போது அது ஒரு நல்ல டிசைனாக வந்திருந்தது. நெக்ஸ்ட் ஆக்டோபஸ். இதுவும் அதே மாதிரி தான். அவுட்லைன் வந்து பென் வச்சு கொடுத்துட்டேன். இதில் நான் பண்ண தப்பு என்னென்னா, பேக்ரவுண்டுக்கு பிங்க் சூஸ் பண்ணேன். அது கூட ஓரளவு நல்லா தான் இருந்தது. ஆனால் சென்டரில் கலர்ஸ் நிறையா யூஸ் பண்ணிட்டேன். அது அப்படி யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. எனக்கு என்னமோ அது பிடிக்கல. லிமிட்டட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அடுத்து சீ ஹார்ஸ். ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக வரைஞ்ச ஒரு ட்ராயிங். இதில் வந்து சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். முக்கியமான விஷயம், சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது சின்ன ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுங்கள். போன 2 ட்ராயிங்குமே நான் பெரிய ப்ரஷ் தான் யூஸ் பண்ணேன். ஆனால் இதுக்கு சின்ன ப்ரஷ் எடுத்துட்டேன். பொறுமையாக டைம் எடுத்து டார்க் வேல்யூ, லைட் வேல்யூ அதையெல்லாம் பார்த்து கலர் கொடுத்தேன். ரிசல்ட் நீட்டாக இருந்தது. அடுத்து கடல் ஆமை. இதில் நான் பென் யூஸ் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு டைரெக்டாக வாட்டர் கலர் யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் நான் வாட்டர் கலருக்காக யூஸ் பண்ணுற மெட்டீரியல். டாம்ஸோடது 24 கலர்ஸ் இருக்குது. பிகினர் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இதுவே போதுமானது தான். க்ரீனில் 4 வெரைட்டி இருக்குது, ப்ளூவில் 4 வெரைட்டி இருக்குது, எல்லோவில் அதே மாதிரி, ஆரஞ்சு, ரெட் எல்லா வெரைட்டிலுமே இருக்குது. ப்ரொஃபஷ்னலாக பண்ணணுன்னா இது பத்தாது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது போதும். இதில் நான் பண்ண தப்பு என்னென்னா, ஸ்டோன்ஸ் எல்லாம் வரைஞ்சேன் கடல் கடியில் இருக்கிற மாதிரி. ஆனால் அதுக்கு கலர் கொடுக்கும்போது தான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். பிளாக்கையும் க்ரீனையும் மிக்ஸ் பண்ணி டாட்டாக வச்சு ஒரு ரியலிஸ்டிக் லுக் கொடுக்கணும்னு சொல்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பேக்ரவுண்ட்லாம் கொடுத்து ஓரளவு செட் பண்ணிட்டேன். அடுத்து ஆக்டோபஸ். டாம்ஸோட இந்த ப்ரஷ் ரொம்பவே யூஸ்ஃபுல், நல்லா நீட்டாக இருக்குது. இந்த பேப்பர் வந்து A5 சைஸ், ஆனால் 130 GSM தான். ஸோ லேயர் மேலே லேயர் கொடுக்கும்போது கண்டிப்பாக பேப்பர் டேமேஜ் ஆகும். வாட்டர் கலர் பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணால் தண்ணியை வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு மினிமம் 300 GSM பேப்பராவது நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுலேயும் பென் யூஸ் பண்ணேன்.
ஆனால் ரொம்ப கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணேன். ஹைலைட்டுக்கு பொட்டு யூஸ் பண்ணேன். எப்படி? நெக்ஸ்ட்டு வேல். இதுலேயும் பென்னு தான் யூஸ் பண்ணேன். எக்ஸ்ட்ராவாக இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வேறு வரைஞ்சேன். அதெல்லாம் நல்லா இருந்தது பென்னில் வரைகிறதுக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதில் வந்து வாட்டரை அப்படியே அள்ளி தெளிச்சிட்டேன். அதில் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப நல்லா வந்துருந்தது. எனக்கு இதுதான் ரொம்ப ஃபேவரட். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய்.